தாவீது சொல்லுகிறார், கடவுளே, சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது, உமது பொருத்தனைகளை செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவார்கள். எங்கள் பாவங்களின் பலுவை எங்களால் தாங்க முடிவதில்லை, ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகிறீர். சரி, குறிப்பாக தாவீது என்ன சொல்றார் என்று சொன்னா, ஒரு 3 வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல தாவீது சொல்றார், சியோனிலே உமது துதி இருப்பதாக என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு வாக்குறுதிகளை குறித்து தாவீது பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் செலுத்தின வாக்குறுதிகளை உமக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம், கடவுள் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு கண்டிப்பா என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என் தனிப்பட்ட காரியத்துல அவர் கண்டிப்பா செய்தே ஆகணும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அது இயல்பு. ஆனால் அவர் எப்படி அவர் கொடுத்த வாக்குறுதிகளிலே அவர் உண்மையா இருக்க வேண்டும், அவர் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதே வண்ணமாகத்தான் நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை சில நேரங்களிலே, சில இடங்களிலே நாம் வாக்குறுதிகளை கொடுப்போம். அந்த வாக்குறுதிகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். தாவீது சொல்ற, நான் சொன்ன வாக்குறுதியில நான் உனக்கு உண்மையா தருவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நல்லா கவனிக்கிறோம். அதாவது வாக்குறுதிகளை, வாக்கு பிளஸ் உறுதி, தான் வாக்கு கொடுத்ததை எந்த நிலைமையிலும் தவறாமல் நிறைவேற்றுகிறதுல உறுதியாய் இருப்பேன் என்று சொல்லி தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நாம் அவருக்கு உண்மையாய் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அவரும் நமக்கு எப்படி இருப்பாரா? அவர்தான் வேதம் சொல்ல, உண்மை உள்ளவனுக்கு அவர் உண்மை உள்ளவர், உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு புனிதன், மாறுபட்டவனுக்கு மாறுபடுகிறது. அப்போ நாம் பேசுகிற வார்த்தையில கூட உண்மை இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு வார்த்தையில் உண்மை இல்லை என்றால் அவங்களுடைய செய்கையிலும் உண்மை இல்லாமல் இருக்கிறது. அப்ப நாம ஏதோ ஒரு எல்லையில உண்மையா இருக்கிறேன், மற்ற எல்லைகளும் உண்மை இல்லாம போனாலும் பரவாயில்ல, அப்படி யோசிக்க கூடாது. அவர் எப்படி எல்லாவற்றிலும் பூரணராக இருக்கிறார், அதே போலத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நம் வார்த்தையிலும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நம்முடைய செய்கையிலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். யார் ஒருவர் தன் பேசின வார்த்தைகளை பேசுவார்கள். நிறைய பேர் அதிகமாக ஜெபிப்போம், ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய செய்கைகள் இருக்காது. அப்போ என் ஜெபத்துல நான் ஏறெடுக்கிற விஷயங்கள் உண்மையானவைகள் அல்ல, அவைகள் பொய்யானவைகளா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ஜெபிப்பேன், ஆனால் அந்த ஜெபம் நான் ஜெபிக்கிறபடியே என்னுடைய செயல்பாடுகள் இல்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தர் அந்த ஜெபத்தை ஒரு பொய்யின் ஜெபமாகவே அதை முத்தரித்து போடுகிறார். பொய்யான காரியங்களுக்கு கடவுளால் பதில் கொடுக்க முடியாமல் போய்விடும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் பேசின வார்த்தைகளுக்கு நம்ம செயல்கள் எதிர்மாறானாய் ஒரு நாளும் மாறிவிடக்கூடாது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பொய் உதடுகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள். எது பொய் உதடுகள்? தான் சொல்வதை ஒருவன் நிறைவேற்றாமல் போவது அவனுக்கு அது பொய்யாய் காணப்படுகிறது. அப்ப வேதம் உலக மக்களை பாருங்க, அவங்க செஞ்ச வாக்குறுதிகளை, அவங்க செய்யற அந்த பொருத்தனைகளை அவங்க நிறைவேற்றுகிறதுல முன்னோடிகளாய் காணப்படுகிறார். உதாரணத்துக்கு சொன்ன, ஒருத்தன் மொட்டை அடிக்கிறோம்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, வேண்டிக்கிறான்னு வச்சுங்களேன், எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அந்த பெண்கள், ஐயோ மொட்டை அடிச்சா என் அழகு போயிடுமே அப்படின்னு சொல்லி அடிக்காம இருக்கிறாங்களா? மொட்டை என்பது அவமானத்திற்கு அடையாளம். போன முறை கூட பைபிள் ஸ்டைல படிச்சோம். மொட்டை என்ற வார்த்தைக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. மொட்டை அடிப்பது வேண்டுதல் மட்டுமல்ல, மொட்டை அடிப்பது அவமானத்திற்கும் அடையாளம். எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? வெக்கத்துக்கு அடையாளம். பைபிள பாருங்க, சிம்சோனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? மொட்டை அடிச்சு போட்டாங்க. ஏன்? அவனை அவமானப்படுத்தணும், அவனை வெக்கப்படுத்தணும், அவனை தலைகுனிய வைக்கணும். அப்போ ஒருத்தர் மொட்டை அடிக்கிறாங்கன்னா அது வெக்கத்துக்கு அவமானம், அது அவமானத்திற்கு அடையாளம், அது தலைகுனிவுக்கு அடையாளம் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி, மக்கள் இதெல்லாம் உணராம என்ன பண்றாங்க? உணராமல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா காரியங்களை செய்து வருகிறார்கள். கவனிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுவது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒன்று, நான் கீழ்ப்படுகிறேன் என்பதை காட்டுகிறது. எதை காட்டுகிறது?
நான் கொடுத்த வாக்குறுதிகளை தாவீது ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அவருக்கு ஆண்டுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறார் என்பதை காண்பிக்கிறது. இரண்டாவது, அவர் கடவுளுக்கு உண்மை உள்ளவராகவே அவர் இருக்க விரும்பினார். ஒரு உண்மையில்லாத மனிதனாய் கடவுளை தேட விரும்பவில்லை. நான் உண்மை உள்ள மனிதனாய் இருக்க வேண்டும் என்பதிலே அவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறார். ஒரு மனிதன் தான் கொடுத்த வாக்குறுதிகளை அவன் நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் அவன் நேர்மையானவன் என்பதை அவன் விளங்க வைக்கிறான் என்று சொல்றான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் நேர்மை இல்லாமல் எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும், நேர்மை இல்லாமல் எவ்வளவுதான் நாம் காரியங்களை செய்தாலும் அது ஒன்று நமக்கு பிரயோஜனம். நேர்மை உள்ளவர்கள் தான் பரலோகம் போவாங்க, பைபிள் சொல்லுது. நேர்மை உள்ளவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அப்ப கர்த்தர் நம்முடைய நேர்மையை பார்க்கிறார். நம்முடைய நேர்மையை பார்த்து நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு வேலையில ஒரு வேலைக்காரன் எஜமானால் உயர்த்தப்பட வேண்டுமானால் அவன் நேர்மையை எஜமான்கள் பார்க்கிறார்கள். அவன் நேர்மையை பார்த்துதான் எஜமான் அவனை உயர்த்துகிறார். அதே போலத்தான் நம்ம திருச்சபையில கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால், சமுதாயத்தில் ஆண்டவர் தமது பிள்ளைகளை உயர்த்தி வைக்க வேண்டுமானால் நம்முடைய நேர்மை மிக முக்கியம். நம்முடைய நேர்மை நம்மை உயர்த்தும். ஆனா நமக்கு நேர்மை இல்லை என்றால் அது நம்மளை தலைகுனிவுக்கு ஆளாக்கிவிடும். அப்ப தாவீது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார்னா அவர் நேர்மையாய் இருக்க விரும்புகிறார். நான் நேர்மை விட்டு தவறக்கூடாது என்பதிலே அவர் கவனமாய் இருக்கிறார் என்பதை காட்டுது. அப்ப நாம வெறும் விசுவாசிகளாய் மாத்திரம் அல்ல, நேர்மையான விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். விசுவாசியாக இருப்பது ஈஸி. ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் உட்கார்ந்துட்டா விசுவாசி அவன். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நாம் விசுவாசிகளாய் இருப்பதை மாத்திரமல்ல, நாம் நேர்மையானவர்களாய் நீதியான விசுவாசிகளாய் நாம் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒருவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கடவுளோடு அவங்களுக்கு இருக்கிற நல்ல உறவை காட்டுகிறது. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதும், ஒருவர் நிறைவேற்ற தவறுகிறார்கள் என்பதும் எதை காட்டுகிறது? அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை, கடவுளுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி உறவு இருக்குதுன்னு காட்டுது. அப்போ நம்முடைய உண்மை எதை காட்டுகிறது? கடவுளுக்கும் எனக்கும் எந்த வகையில் அந்த கடவுள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறேன், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு எனக்கு நல்ல உறவு இருக்கிறது என்பதை காட்டு. நல்ல உறவோடு கடவுளோடு இருக்கிறவன் எந்த காரியத்தை வேதத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பான், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சிப்பான், கர்த்தர் சொன்ன சத்தியங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் நல்ல உறவிலே இல்லாத உறவு என்பது ஜெபிப்பது மட்டுமல்ல, நாம் சத்தியத்தை நிறைவேற்றுவதும் உறவுதான். உறவு என்பது சபைக்கு வந்து போவது மாத்திரமல்ல, உறவு என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து செய்வதும் ஒரு மனிதனுக்கு தேவனோடு நல்ல உறவு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இது மட்டுமல்ல, வாக்குறுதி என்பது உறவோடு கூட மட்டும் நின்று போவதில்லை, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அர்ப்பணிப்பை அது காட்டுகிறது. எதை காட்டுகிறது? தன்னை அர்ப்பணித்த மனிதன் எந்த வாக்குறுதிகளையும் அவன் நிறைவேற்றுகிறதிலே அவன் கவனமாயிருப்பான். இரண்டாவது தாவீது சொல்ற, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். என்ன சொல்றாரு? ஜெபத்தை. நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நிறைய நேரங்களை நம்ம ஜெபம் பண்ணி இருப்போம், இன்னுமே பதில் வரலையே, ஒரு சரியா ஜெபிச்சோமா இல்லையா என்று யோசிப்போம். ஆனா வேதம் சொல்லுது, நாம் ஜெபித்த ஜெபங்களை அவர் கேட்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் மனதில யோசித்த விண்ணப்பங்களை கேட்கிறவர். நீங்கள் முழங்கால் படித்து அழுத அந்த ஜெபங்களை அவர் கேட்கிறவர். வனாந்தரத்தில் ஆகார் தனிமையில நின்று அவர் அழுகிறார். அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தேவாலயத்தில் புறப்பட்டு போய் ஒரு பிள்ளைக்காக அண்ணன் கதறி அழுகிறாள். அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். வேதத்துல எங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அவங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் யார் என்று சொன்னார்? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி யோசிக்கலாம், ஜெபத்தை கேட்டார்தான், ஆனா பதில் இல்லையே. வேதம் சொல்லுது, அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ. அந்த பொறுமையா இருக்கிற அந்த நேரத்துக்குள்ள ஏதோ ஒன்று எனக்குள்ள அவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஜெபித்தேன் பதில் வேண்டும் என்று சொல்லி, ஆனால் காலங்கள் கடந்து விட்டது, இடையில எனக்கு பதிலே வரல. ஏன்? நமக்கு புரியாது. ஆனால் அந்த இடைப்பட்ட நேரத்துல எனக்குள்ள ஏதோ ஒன்றை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். தாங்கிற பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
என் விசுவாசத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறான், இல்ல என் ஜெப வாழ்க்கையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை எனக்குள் ஆண்டவர் செய்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் விண்ணப்பங்களை கேட்கிறவர், அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அந்த நோக்கத்தோடு தான் நாம் இருக்கிறோமே தவிர என் ஜெபத்தை கேட்கலையோ என்ற அந்த அவநம்பிக்கை நமக்குள் வந்துவிடக் கூடாது. அவநம்பிக்கை எப்ப வரும்? காலங்கள் கடக்கும் போது, எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் போகும்போது, உடனே ஒன்று நடக்காமல். சில காரியங்களுக்கு உடனே நடக்கும், ஆனால் சில காரியங்களுக்கு அது தாமதமாகத்தான் நடக்கும். எப்பவுமே நீதிமானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காலங்களை தாமதிக்க செய்யலாம், ஆனால் அந்த தாமதம் நமக்கு நன்மையாய் மாறும். உலக மக்களுக்கு சில காரியங்கள் சீக்கிரமா நடக்கலாம், அநீதிமான்களுக்கு சில விஷயங்கள் சீக்கிரமா நடக்கலாம், ஆனால் உத்தமர்களுக்கும் நியாயமாய் வாழக்கூடியவங்களுக்கும் சில காரியங்கள் தாமதிக்கலாம். ஆனால் ஜெபம் என்றைக்கும் அது நமக்கு பதிலாய் மாறும். காரணம் என்று சொன்னால் அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது மூணாவது தாவீது சொல்றார், என் பாவமே எனக்கு பாரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுதான் ரொம்ப நான் கொஞ்சம் விளக்கமா இதை குறித்து நான் பேச போகிறேன். கவனிங்க, அவர் என்ன சொல்றார்? என் பாவமே எனக்கு பாரமானது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் அநேக விஷயங்களிலே பாவம் செய்கிறான். நாவினாலே பாவம் செய்கிறான், உதடுகளினாலே பாவம் செய்கிறான், தன் கண்களினாலே பாவம் செய்கிறான், தன் கால்களினாலே தவறான பாதையிலே கடந்து போய் பாவம் செய்கிறான், தன் இருதயங்களுக்குள்ளே பாவம் செய்கிறான். ஆனால் வேதம் சொல்லு, எந்த பாவமானாலும் பாவம் செய்கிற மனிதனுக்கு அந்த பாவம் பாரமாய் மாறுகிறதா. அப்போ ஒரு நபர் பாவம் செய்யும் போது அந்த பாவம் அவனுக்கு என்ன பலனை கொடுக்கிறது? அவனுக்கு பாரத்தை கொடுக்கிறது. எதை கொடுக்கிறது? எதை கொடுக்கிறது? ஆமா, எல்லா பலுவை காட்டிலும் பாவத்தினால் வருகிற பலுவை யாராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. வேற வேற மொழிபெயர்ப்புல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை பலு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, எல்லா பலுவையும் நாம் தாங்கிக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு மணலை கட்டி தலைமையில வச்சா அந்த பலுவை கூட தாங்கி கொண்டு போய் கொட்டிடலாம். நிறைய பெண்கள் குடும்ப கஷ்டத்தினால தூக்க முடியாத பாரத்தெல்லாம் தூக்கி எப்படியோ சமாளிச்சு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வராங்க. வேலை செய்ய முடியாது, பலவீனம் தான். ஆனா குடும்ப சூழ்நிலை என்ன பண்றது? தாங்கி கொண்டு அந்த பாரத்தை தூக்கி சுமந்து வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். சில நேரங்களில் கல்லுடைய பாரம், எத்தனை பெண்கள் கல்லு சுமக்கிறாங்க, அந்த கல்லின் பலுவை கூட தாங்கி கொள்றாங்க. சில நேரத்துல பாருங்க, தாய்மார்கள் பலவீனமா இருப்பாங்க, உடம்பு முடியாம போயிடும், ஆனால் தன் பிள்ளைகளை கூட தூக்கி அந்த சுமந்து கொள்வார்கள். பிள்ளைகளுடைய பலுவை கூட சுமந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனால் பாவத்தினால் வரக்கூடிய பலுவை இந்த உலகம் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பலுவை சுமக்கிறவனே, எல்லாரும் என்கிட்ட வாங்க, உன் பலுவை உன்னை விட்டு நான் எடுத்து போடுறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப பாவம் எப்படிப்பட்டது? பாவம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாரத்தை கொடுக்கும். அவனுக்கு தெரியாது, அவன் பார்த்து ஏதோ ஒரு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய அவன் மேல பலு ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? ஒரு நபர் பாவம் செய்ய செய்ய எது கூடுது? பாரம் அவன் மேல கூடி, அவன் அது ஒரு அவன் சரீர கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். பைபிள் சொல்லுது, பாவம் ஒரு மனிதனுக்கு பலுவை உண்டாக்கும். உதாரணத்துக்கு ஒரு 2 கிலோ பலுவை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு வச்சுங்க, அவன் பாவம் செய்ய செய்ய அந்த கிலோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அவனுக்கு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்போ பாவம் மிகவும் பாரமானது. எது போல? ஒரு மலையை போல பாரமானது, ஒரு பர்வதத்தை போல பாரமானது. அப்போ அந்த பலுவை தாங்கிக் கொள்ள எந்த மனுஷனாலும் முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நேத்தா நம்ம பாவம் செஞ்சு பலுவை சுமந்து கொண்டு இருக்கோம். உலகம் உண்டான நாள் முதல் கொண்டே ஒரு மனிதன் பாவத்தை செய்து அந்த பாவத்தினால் வந்த பலுவை மனிதன் சுமந்து கொண்டிருக்கிறான். ஆதாம் ஏவாள் பாருங்க, அவங்க செஞ்ச பாவத்தின் பாரம் இன்னைக்கு சமுதாயத்தை அந்த பாரம் மூடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நான் கிரியைகளினால் செய்த பாவம், என் பிதாக்கள் செய்த பாவமும் உண்டு, என் பெற்றோர் செய்த பாவம் உண்டு, அதே வேளையில நான் செய்கிற, அப்போ எல்லா பாவத்தினுடைய பலுவையும் ஒரு மனிதன் என்ன பண்றான்னு சொன்னா தன் மேலே அவன் சுமந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ நாம் செய்யும் பாவ செயல் எதை காட்டுகிறது சொன்னா, என்னுடைய பலுவின் அளவை அது கூட்டிக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு பாவம் செய்யணும் அந்த அளவுக்கு என் மேல நான் பலுவை தூக்கி வச்சுக்கிறேன், அந்த அளவுக்கு நான் பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். பைபிள் சொல்லுது, பாவம் நம்மையும் மிஞ்சி
நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மேல வல்லமையாய் கிரியை செய்யுமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறோம். தாவீது அந்த 3ஆம் வசனத்துல சொல்றாரு, வார்த்தையில என்ன சொல்றாரு சொன்னா, பாவம் என்னை மிஞ்சி கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எதுக்கு வல்லமை இருக்குது சொல்லுங்க? பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த பாவம் என்னையும் மிஞ்சி மற்றவர்களையும் மிஞ்சி என்ன பண்ண சொன்னா, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியல, அவங்களால அதை நிறுத்த முடியல, அவங்களால அதை விட்டுட முடியல. நிறைய பேர் கேட்டு பாருங்க, குடிகாரனை போய் கேட்டு பாருங்க, என்னால விடவே முடியலன்னு சொல்றாங்க. கஞ்சாடிக்கிறத போய் கேட்டு பாருங்க, என்னால விட முடியல. நிறைய தப்பு பண்ணக்கூடிய ஆட்களை போய் பாருங்க, என்னால நிறுத்த முடியல. தவறான உறவு கொள்ளக்கூடிய ஆண்களை பெண்களை போய் கேட்டு பாருங்க, என்னால ஸ்டாப் பண்ண முடியல, அதை விட்டுட்டு வெளியே வர முடியல. ஏன்? பாவத்திற்கு வல்லமை இருக்கிறது. பாவம் வலிமையானது. அந்த பாவம் என்ன பண்ணுது? என்னையும் மிஞ்சி, என் கண்ட்ரோலையும் மிஞ்சி, நான் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறேன், நான் விட்டுட முயற்சிக்கிறேன், ஆனா என்னையும் மிஞ்சி என் மேல் அது வல்லமையாய் என்னை பலமாய் ஒரு மனிதனை அது தாக்க ஆரம்பிக்கிறது. கவனிங்க, பாவம் வல்லமையானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவம் வலிமையானதா இருக்கிறதுனால இந்த வலிமையான பாவங்களை என் சுயபலத்தை கொண்டு என்னால் ஜெயிக்க முடியாது. நல்ல கவனிக்கணும், நல்ல சத்தியம் நின்று உட்கார்ந்து நல்ல கவனிங்க. பாவம் வலிமையானது, பலுவானது. அப்ப அந்த பாவத்தை, என் மேல இருக்கிற பாவ பலுவை என்னால தூக்கி போட முடியாத அளவுக்கு அது பலுவா இருக்கிறது. கவனிங்க, இப்போ இது ரொம்ப பலுவானது வச்சுங்களேன், இதை தூக்கி என்னால கீழே போட முடியும். ஆனா ஒரு 100 கிலோ என் தலைமையில் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என்னால போட முடியும். மத்தவங்க கூட வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, இப்போ ஒரு மிகப்பெரிய பாரம் கீழே கிடக்கிறது, நான் ஒரு நாள் தூக்கி தலைமையில வச்சுக்கலாம். ஆனா தூக்க முடியாத காரியமா இருந்தா ஒரு 4 பேர் கூட ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ என் மேல இருக்கிற பாவம் வலிமையானதாய் இருக்கிறதுனால, எப்படி வலிமையானது? என்னால போட முடியாத அளவுக்கு, என்னால விட்டுட்டு வர முடியாத அளவுக்கு, என்னால கீழே தள்ளிவிட முடியாத அளவுக்கு, அந்த பாவத்தை வெறுத்து விட முடியாத அளவுக்கு, நான் மீண்டும் தப்பித்து வர முடியாத அளவுக்கு பாவம் மிகப்பெரிய பலுவாய் என் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. என் இதயத்தில் அது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வலிமையான இந்த பாவத்தை என் பலனை கொண்டு அதை தாக்க முடியல, என் பலனை கொண்டு அதை விட்டுட்டு வர முடியல. அப்போ இந்த வலிமையான பாவம் என்னை ஜெயித்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த வலிமையான பாவத்தை ஜெயிக்க நான் விருப்பப்படுகிறேன், ஆனா என்னால அது முடியல. அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பலன் இல்லை. எல்லாத்துக்கும் முன்னாடி ஜெயிக்கிறேன், மனைவிக்கு முன்னாடி ஜெயிக்கிறேன், பிள்ளைக்கு முன்னாடி ஜெயிக்கிறேன், ஆனா பாவத்துக்கு முன்னாடி தோத்து போயிடுறேன். ஏன்? அதை ஜெயிக்க எனக்கு பலன் இல்லை. அப்போ நம்முடைய பாவத்தின் பலுவை எல்லாம் ஆண்டவர் தன்மேலே சிலுவையிலே சுமந்துள்ளார். அதான் வேதம் சொல்லுது, அவர் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அப்ப இயேசு சிலுவையிலே உங்கள் மீதும் என் மீதும் இருந்த பாவ பலுவை, அவர் பாவத்தை மட்டும் சுமக்கவில்லை, நம்முடைய பாவத்தின் பலுவை கூட அவர் சிலுவையிலே சுமந்தார். எவ்வளவு பெரிய பலுவுங்க! ஒரு 50 கிலோவா, ஒரு 100 கிலோவா? இல்ல, உலகம் உண்டானது முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் மனிதன் செய்கிற பாவம் 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 மலை போல, பர்வதம் போன்ற பாவத்தின் பலுவை இயேசு சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார். அப்ப எந்த ஒரு மனுஷன் இயேசுவிடத்துல வந்து என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி அவன் வாய் திறந்து ஜெபிக்க தவறுகிறானோ, தன் பாவத்தை அறிக்கையிட தவறுகிறானோ, அவன் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவத்தின் பலுவையும் அவன் தான் என்ன பண்றான்? ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஒருவன் பாவம் செய்தால் நீதிபரராகிய இயேசுவிடத்தில் தன் பாவத்துக்காக அறிக்கையிட வேண்டும். அப்பதான் உன் பாவ பலு குறையும். அப்ப இயேசுவிடத்துல வந்து ஒரு மனிதன் ஜெபிக்காத வரைக்கும் அவன் பாவமும் அவனை விட்டு போகாது, அந்த பாவத்தின் பலுவும் அவனை விட்டு போகாது. எங்க போனாலும் சரி, பாவத்தின் பலுவை போக்க இந்த உலகத்துல வழி கிடையாது, அதுக்கான தீர்வு கிடையாது. ஏனென்றால் அவரால் மட்டும்தான் அந்த பலுவை தூக்க முடியும். இப்ப நான் சொல்றேன், ஒரு பிள்ளை அந்த பலுவை தூக்குது, உங்களால பிள்ளையால தூக்க முடியும். இப்ப யார் ஹெல்ப் பண்ணுவீங்க? அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவீங்க. அது மாதிரி பாவ பலுவை இறக்கி வைக்க என்னால முடியவில்லை, ஆனால் என் தகப்பனாகிய கிறிஸ்து அந்த பலுவை தான் மேல சுமந்து கொண்டு என்னை லகுவாக்கக்கூடியவராக இருக்கிறார்.
அப்போ இந்த உலகம் பாவத்தின் பலுவை தன்மேலே சுமந்து, அப்ப இயேசுவிடத்தில் யாரெல்லாம் வரலையோ அவங்களாம் எதை சுமந்துகிட்டு இருக்காங்க? பாவத்தையும் சுமக்கிறார்கள், பாவத்தின் பாரத்தையும் சுமக்கிறார்கள். அப்ப பாவத்தின் பாரம் எப்போது என்னை விட்டு இறங்கும்? இயேசுவிடத்தில் வரும்போதுதான் என் பாவத்தின் பலு என் சிரசின் மீது இருந்து அது எனக்கு இறங்கும். அப்ப நாமெல்லாம் ஒரு காலத்துல இயேசுவை அறியாதபடினால பாவத்தையும் சுமந்தோம், பாவத்தின் பாரத்தையும் நாம் சுமந்து வைத்திருந்தோம். எவ்வளவு பெரிய பாரம்! மலை போன்ற பாரம், பர்வதங்களை போன்ற பாரத்தை நாம் சுமந்திருந்தோம். கவனிங்க, இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை இருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய வல்லமை, இன்னொன்று கர்த்தருடைய வல்லமை. நல்ல கவனிக்கணும். பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. யாருக்கு வல்லமை இருக்கிறது? வல்லமை என்பது கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அவரு கொடுத்தாதான் ஒரு மனிதன் வல்லமையை பெற முடியும். அவன் பிசாசுக்கு எப்படி இங்க வல்லமை கிடைச்சது? அவன் பிசாசா இருக்கும் போது ஆண்டவர் வல்லமையை கொடுக்கவில்லை. அவன் தேவ தூதனாய் இருந்த போது ஆண்டவர் வல்லமையை கொடுத்தார். ஆண்டு ஒரு முறை ஒரு காரியத்தை கொடுத்துட்டாருன்னா அதை திருப்பி எடுக்கவே, நீங்க யோசிக்கலாம். லூசிபருக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்தாரு, அவன் தப்பு பண்ணிட்டான், மறுபடியும் அந்த வல்லமையை பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாமே, ஏன் எடுக்கல? ஆண்டவர் எப்படி ஒரு தரம் கொடுத்து விட்டால் அதை திரும்பி எடுக்கவே மாட்டார். திரும்ப என்ன பண்ண மாட்டார்? அவர் கிருபை அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறவே மாறாது. அப்ப வல்லமை 2 வல்லமை இருக்கிறது. ஒன்று பிசாசின் வல்லமை. எந்த வல்லமை? அப்ப அவன் பிசாசா இருக்கும் போது ஆண்டவர் வல்லமையை கொடுக்கவில்லை. அவன் நல்ல ஒரு தூதனாய் எல்லாருக்கும் தலைவனாய் இருந்து அவன் கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கிற படைக்கப்பட்ட அந்த நாளிலே ஆண்டவர் அவனுக்கு வல்லமையை கொடுத்தார். வல்லமை கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அப்ப பிசாசுக்கு எப்படிங்க வல்லமை இருக்குது? ஆண்டவர் கொடுத்ததினாலே அவனுக்கு வல்லமை இருக்கிறது. என் பிள்ளைகிட்ட பணம் இல்லை, ஆனா ஒரு தகப்பன் கொடுத்ததினாலே அந்த பிள்ளை பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அப்போ வல்லமை கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தமானது. அப்ப சாத்தானும் வல்லமையாய் கிரியை செய்கிறானே. அவர் கொடுத்தார், நல்லவனா இருக்கும் போது கொடுத்தார், நன்மை செய்வான் என்று நம்பி கொடுத்தார். ஆனால் அந்த வல்லமையை அவன் விழுந்த போது ஆண்டவர் எடுக்கவில்லை, அப்படியே விட்டு விட்டார். அதை அவன் தவறாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்த எதையுமே நாம் தவறாகவே பயன்படுத்தணும். ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நீங்க சரியாகத்தான் வளர்க்க வேண்டும், தவறாக வளர்க்க கூடாது. இல்லையே அதற்கான சிக்ஷை நீங்க தான் சுமந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் நமக்கு கொடுத்தால் அவர் கொடுத்த எதையும் அவர் கொடுப்பார். ஆனால் அதை நீ நல்ல விதமாய் பயன்படுத்துவதும் தவறாய் பயன்படுத்துவதும் முன்னெடுத்துதான் உண்டு. அதற்கு அறிவை கொடுக்கிறார். இதை எப்படி பயன்படுத்தணும்ன்ற அறிவை அவர் கொடுக்கிறார். லூசிபருக்கு வல்லமையை கொடுத்தார், ஆனால் அந்த வல்லமையை அவன் தவறாக பயன்படுத்தினான். வேதத்தில் எரேமியா சாலமோனுடைய வேலைக்காரன், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். 10 கோத்திரத்துக்கு ராஜா. சட்டப்படி பார்த்தா சாலமோனுடைய மகன் ரெகெபெயாம் தான் 10 கோத்திரத்தை ஆட்சி செஞ்சிருக்கணும். அவனுக்கு 2 கோத்திரத்தை கொடுத்துட்டு அவன் வீட்டில் இருக்கிறவனுக்கு 10 கோத்திரத்தை ஆண்டு கொடுக்கிறார். ராஜ்யத்தை கொடுத்து ராஜ்யத்து மக்களை ஆட்சி செய்ய என்று சொன்னார். ஆனால் அவன் என்ன பண்ண சொன்னா அதை தவறாக பயன்படுத்தி கொண்டான். அப்ப பாருங்க, ராஜ்யத்தை தவறாக பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்துல நிறைய ஆட்சியாளரை கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறார். முதலமைச்சராக பிரதமராக ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். ஆனா அவங்க ராஜ்யத்துக்குள் வரும்போது அந்த ராஜ்யத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க தவறாக பயன்படுத்தி கொள்றாங்க. சீமோன், வேதத்துல அப்போஸ்தலருடைய காலத்துல சீமோன் என்ற ஒரு மாயவித்தைக்காரன் பேதுருவிடத்துல வந்து கேட்கிறான், நான் யார் மேல கை வைக்கணும், அவனுக்கு அற்புதம் நடக்கணும், அது போன்ற ஒரு வரங்களை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவன் பணத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ள முயற்சி. அப்போ நம்முடைய சிந்தனைகள் ஒரு நாளும் தவறானவைகளாய் எதையும் பயன்படுத்தி யோசி. என்கிட்ட ஒருத்தர் கொடுப்பாருன்னா அந்த நபரை கூட நான் தவறாக பயன்படுத்த நினைக்க கூடாது. சரி, ஊழியக்கார பார்த்த விசுவாசிகளை தவறான பயன்படுத்த சிந்தனையோடு இருப்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்கும் எதையும், பணமானாலும் ஊழியமானாலும் அதிகாரமானாலும் பிள்ளைகளானாலும் எதையும் நான் சரியாகத்தான் பயன்படுத்த வேண்டும், தவிர எதையும் நாம் தவறாக பயன்படுத்தணும். அப்படி ஒரே தவறா பயன்படுத்தினா லூசிபர் எப்படி தள்ளப்பட்டானோ, லூசிபருடைய முடிவு அக்கினியை தான் இருக்க போகிறது. ஒரு எரேமியா எப்படி ராஜ்யத்தை இழந்து தெய்வத்தை இழந்தானோ, லூசிபர் பாருங்க, அவங்ககிட்ட பண பொறுப்பை ஆண்டு கொடுத்து வச்சிருந்தார். எதை கொடுத்து வச்சிருந்தாரா? பைசோது அவன் பணப்பையில போட்டதெல்லாம் எடுத்தான் அவன். அப்போ
அப்போ ஆண்டவன் பணப்பையை கொடுத்து வச்சிருந்தார். ஆனா அந்த பணப்பையை அவன் தவறா பயன்படுத்தினான். இங்க இருக்கிற கத்தோலிக்க சொல்றேன், உங்ககிட்ட பண பொறுப்பை யாரு கொடுத்தாலும் சரி, அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் கரத்துல மென்மேலும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் தவறும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொன்னா அந்த விளைவை நாம் சந்திக்க வேண்டும். அப்போ ஒன்று பிசாசுடைய வல்லமை, ஒன்று லூசிபருக்கு வல்லமை கொடுத்தார். ஆனா அந்த வல்லமையை அவன் அழிக்கிறதற்காகவே பயன்படுத்துகிறான், கெடுப்பதற்காகவே பயன்படுத்துகிறான், மக்களை கொல்லுவதற்காகவே அந்த வல்லமை பயன்படுத்துகிறான், பாவத்திலே விட தள்ளுவதற்காகவே அந்த வல்லமையை சத்துருவானவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் தன் வல்லமையை பயன்படுத்தி மக்களுக்குள் தீங்கை உண்டாக்குகிறான். எதை பயன்படுத்துறான்? அவனுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை அவன் சரியான காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை. அந்த வல்லமையை தீங்கு செய்வதற்காக, கெடுப்பதற்காக, சீரழிப்பதற்காக அந்த வல்லமையை அவன் தவறாக இதுக்கு பைபிள்ல உதாரணம் இருக்குதா? எக்கச்சக்கமான உதாரணத்தை போட்டலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடந்தார். 16 முதல் 18 வரைக்கும் 18 வருடமாய் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு கூனி இருந்தானா? அவனால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. 18 ஆண்டுகளாய் அவன் தரையை மட்டும்தான் பார்த்தாலே தவிர அவன் வானத்தை நோக்கி பார்த்தவன் அல்ல. நிறைய பேர் பாருங்க, பூமியில் உள்ளவைகளே நோக்கிக்கிட்டு இருப்பாங்க. மேலான பைபிள் சொல்லு, நீங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஒருத்தர் பூமியில் இருக்கிறத மட்டும்தான் நோக்கி பார்க்கிறான், அவன் கவனம் அங்க மட்டும்தான் போதுனா அவனும் ஒரு கூனி மாதிரி தான். சொல்ற எத்தனை பேர் புரியுது? கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் கூணரும் கூனிகளும் இருக்கிறார்கள். சபைக்குள்ளே கூணரும் கூனிகளும் இருக்கிறார்கள். யார் அந்த கூணரும் கூனிகள்? மேலானவைகளை தேடாமல், வானத்துக்குரியவைகளை தேடாமல், ஆவிக்குரியவைகளை தேடாமல், அழிந்து போகிறவைகளையே ஒரு மனிதன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறானே, அவர்கள் தான் கூணர்கள், அவர்கள் தான் சொத்திருக்கிற கூனிகள். வேதம் அப்படிதான் சொல்லுது. சொல்லு, ஆபிரகாமின் குமரத்தன் இவளை 18 ஆண்டுகளாய் பிசாசு தான் பண்ண கட்டி வைத்திருந்தான். கவனிங்க, இந்த கட்டி வச்சிருந்தான் இந்த வார்த்தை பயங்கரமான கருத்தை சொல்லு. ஏன் கட்டி வச்சிருந்தான்? அது நிமிரக்கூடாது படிச்சு. ஒரு நாய் ஏன் கட்டி வைக்கிறோம் வீட்டுல? ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு மாட்டை ஏன் கட்டி வைக்கிறோம்? ஓடிவிடக்கூடாது. சில நேரத்துல பிள்ளைங்களை கூட கட்டி வைப்போம். ஏன்? புருஷனை கூட சில கட்டி வைப்பாங்க. ஏன்? விட்டா வேற எங்காச்சும் ஓடி போயிடுவாங்க. கவனிங்க, அப்போ சாத்தான் பைபிள் சொல்லுது 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்தான். ஏன் கட்டி வைத்திருந்தான்? அவன் நிமிர்ந்து விடக் கூடாது என்று சொல்லி. அவன் நிமிர்ந்து மேலானவைகளை பார்த்து விடக் கூடாது. எப்போதும் பூமியில் உள்ளவைகளையே, அழிந்து போகிறவைகளையே அவன் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மேலானவைகளை பார்த்து ஆச்சரியங்களை அவன் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி அவன் 18 ஆண்டுகளாய் தமது வல்லமையினால் அந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தான். கட்டி வைத்தான் என்பது சாத்தானுடைய வல்லமையை காண்பிக்கிறது. அப்படி கட்டி வச்சு நிமிர முடியாம கூனியாகவே குனிய வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த பெண்ணை கட்ட அவுத்துட்டு, எப்படி ஆட்டு மாட்டை கட்ட அவுத்து ஓட விடுறோமோ அது மாதிரி பொங்கலுக்கெல்லாம் பாருங்க, ஆட்ட மாட்டை கட்டி ஓட விடுவாங்க. அது மாதிரி கட்டி வச்சிருந்த அந்த சாத்தானுடைய வல்லமையின் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து அந்த பெண்ணை நிமிர வைத்தார். அதான் பாட்டு சொல்லுது, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாம் சேர்ந்து பாலம் உற்சாகம். கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர தலை நிமிர ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க, சோர்ந்து போ தகப்பனின் தாங்குகிறேன் என்னை கல்லாம் என்னை கல்லாம் கேடகம் நீரே மகிமை நீரே செய்வார் நீரே தலை
தேவன் தன் வல்லமை எதுக்கு பயன்படுத்தான்? ஒரு மனிதனை கட்டி வைப்பதற்காக, ஒரு மனிதனை கூறாக்குவதற்காக, ஒரு மனிதனை பாவத்திலே தள்ளுவதற்காகத்தான் கர்த்தர் கொடுத்த வல்லமையை தவறாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இது வந்து ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த எதையுமே நாம் தவறாகவே பயன்படுத்தவே, அப்படி தவறாக பயன்படுத்தினால் அதன் முடிவு மிக மிக மோசமானதாய் அது மாறிவிடும். கவனிக்கிறது வேதத்துல பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு பெண் எப்போதுமே தவறாக ஊரறிய தெரியாமல் மறைமுகமாய் பாவம் செய்து வருகிறார். ஒரு விபச்சார பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு பெண் விபச்சாரம் செய்யறான்னு சொன்னா எந்த பெண் வெளியரங்காமலாம் போய் எந்த பெண்ணும் தப்பு பண்ணவே மாட்டாங்க. அது தவறு பண்ணவே முடியாது. ஏன்? அவங்க மறைமுகமாய் பாவம் பண்ணுவார்கள், வெளியரங்கத்தை தன் நல்லவனா காட்டிக் கொள்வாங்க. அப்போ பாவம் செய்கிறவன் தன்னை நல்லவனாய் காட்டிக்கொள், வெளியரங்கத்தை நல்லவனாய் காட்டிக் கொள்வான், ஆனால் உள்ளத்திலே அவன் பொல்லாங்கனாய் இருக்கிறான். அப்போ இந்த பெண் என்ன செய்தால், பாவம் செய்த இவ்வளவு அநேக காலங்கள் ஊருக்கு தெரியாம, வீட்டாருக்கு தெரியாம, தன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு தெரியாம கண்ட இடத்துல போய் பாவம் செய்தாள். யாரும் அவரை பார்க்கவில்லை, யாருக்கும் இவள் ஒரு விபச்சாரி என்று தெரியவே தெரியாது. சமுதாயத்திலே மற்ற பெண்களைப் போலவே தன்னை உத்தமையாகவே காட்டிக் கொண்டு வந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் பாவம் செய்து கொண்டிருந்த போது அகப்பட்டுக் கொண்டாள். அவளை கைதளமாய் பிடித்து விட்டார்கள், அவளை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இதுவரைக்கும் அவள் தலை குனிந்தவள் அல்ல. ஏன்? யாராலும் பிடிக்கப்படவில்லை. பிடிக்கப்படாத வரைக்கும் தலை நிமிர்ந்தாள். ஆனால் இப்போது எல்லாரும் கையங்காலமாய் பிடித்து இவள் இந்த விபச்சாரத்தை செய்தாள் என்று சொல்லி நிறுத்தி விட்டார்கள். தலை குனிந்து நிற்கிறாள். தலை குனிந்து, ஐயோ ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, என் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் நேசிச்சவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என் நண்பனுக்கு தெரியவே தெரியாது, அவளுக்கும் தெரிந்து விட்டது, இனி என்னை எப்படி பார்ப்பாங்க என்று சொல்லி அவள் எண்ணி தலை குனிந்து நிற்கிறாள். இயேசு குறித்து வந்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவள் பாவத்தை மன்னித்து தலை குனிந்த பெண்ணை தலை நிமிர்ந்து நிற்க வைத்தாள். பாவம் ஒரு மனிதனை தலையை குனிய வைக்கும். பாவம் ஒரு மனுஷனை அவனுக்கு வலுவை மட்டும் கொடுக்காது, பாவம் ஒரு குடும்பத்தை தலை கவிழ்க்க செய்யும். பாவம் ஒரு மனிதனை ஸ்தோத்திரிக்கிறோம் கெடுத்துவிடும். யோசேப்பை பாருங்க, செய்யாத குற்றத்திற்காக அவன் மீது தேவையில்லாத குற்றங்களை சுமத்தினார்கள். எஜமான் யோசேப்பை நம்பி இருந்தான். யோசேப்பு உத்தமன் என்று நம்பிக்கொண்டிருந்தான். ஆனா அந்த எஜமான் கிட்டையும் போய் யோசேப்பை பத்தி சொல்லிட்டாங்க, இவன் தப்பா உன் மனைவிடத்துல பாவம் செஞ்சான்னு சொல்லி அவனை கண்டவங்க பேசி. எப்பயுமே ஒரு விஷயத்த 10 பேர் சொல்ல நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் ஒரு பொய்ய 10 முறை சொன்னா ஒருத்தர் நம்பிடுவாங்க. ஒரு பொய்ய 10 பேர் கூடி சொன்னா நம்பிடுவாங்க. அப்படித்தான் யோசேப்புக்கு விரோதமாக அநேகர் வந்து இவன் தான் தப்பு பண்ணா, இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி மனைவி சொன்னதுனால எல்லாரும் சொல்லி யோசேப்பை எஜமான் நம்பி விட்டான். இப்ப யோசேப்புக்கு தெரியும், நான் நிரபராதி, நான் குற்றவாளி அல்ல. அவன் மனசாட்சி அவனை உறுத்தவில்லை. ஆனால் தன் எஜமான் பார்க்கும்போது சந்தேகத்தோடு பார்க்கிறான். யோசேப்பு தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா அதே யோசேப்பை பாருங்க, ஒரு நாள் அவன் நிரபராதி என்பதை காண்பித்து யாரெல்லாம் அவனை பாவியாக, ஒரு விபச்சாரக்காரனாக, துரோகம் செய்தவனாக பார்த்தார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் ஆண்டவர் அவனை விடுவித்து அவனை ஒரு நிரபராதியாக காண்பித்து அவன் தலையை உயர்த்தி அவனை கர்த்தர் தலை நிமிர வைத்தார். அப்புறம் ஆண்டவர் யார்? தலை நிமிர செய்ய. இங்க இருக்கிற உங்களுக்கு கூட மற்ற பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க செய்யாத தப்புக்காக நீங்க தப்பு பண்ண மாதிரி பல பேர் சொல்லி நீங்க வெக்கப்பட்டு இருக்கிறது போல பல வெக்கத்தை அவமானத்தை கொடுத்து உங்களை தலைகுனிய வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் யோசேப்பை விடுவித்து ஆண்டவர் உயர்த்தி அவன் தலையை நிமிர வைத்த ஆண்டவரைத்தான் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். உங்கள் தலைகளையும் ஆண்டவர் ஒரு நாள் நிமிர வைப்பார். உங்கள் மேல இருக்கிற நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஆண்டவர் விலக பண்ணுவார் என்று சொல்லி இந்த நேரத்திலே ஆண்டவர் வார்த்தையை உங்கள் மத்தியிலே பணியாய் பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவர் யார்? தலை நிமிர செய்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் யாருங்க? உங்களையும் சில காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கி உயர்த்தி உங்கள் தலைகளையும் ஆண்டவர் நிமிர. நீங்க உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் போது உங்கள் தலை நிமிரும். உங்களை ஒரு பிரச்சனை கட்டு தூக்கி கொண்டு வரும்போது உங்கள் தலை நிமிரும். உங்கள் மேல இருக்கிற பாவ பாரத்தை குற்றப்படியை ஆண்டவர் நீக்கும் போது உங்கள் தலைகள் நிமிரும். தாவீதின் தலையை நிமிர வைத்த ஆண்டவர். தாவீது எல்லாமே திருடன் சொல்லி நினைக்க ஆரம்பிச்சாங்க. தாவீது சொல்ற எடுக்காத காரியத்தை திரும்ப கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா தாவீது தவறான வழியில பிறந்தவன் சொல்லி இவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி தாவீது எல்லாருமே வீண் பழிகளை போட்டார்கள்.
தாவீதுக்கு தெரியும் அவன் மனசாட்சி தப்பு. நான் சொல்றேன், உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கணும் எப்போதுமே. மொத்தம் 1000 பழி சொன்னாலும் என் மனசாட்சி சுத்தமா இருந்தா என் கண்கள் கலங்காது. அது நிமித்த இருதயம் அந்த தவறை எண்ணி சந்தோஷப்படும். பரவாயில்ல, நீதியா பொய்யானதை சொல்லாலும் சந்தோஷப்பட்டுக்க. எல்லாராலும் சந்தோஷப்பட முடியாது. எல்லாராலும் மனசாட்சி சுத்தம் உள்ளவன் எத்தனை ஊர் உலகமே சேர்ந்து உன் மேல குற்றத்தை சுமத்தினாலும் உன் உள்ளம் கலங்காது. ஏன்னா உன் மனசாட்சி சுத்தமா இருக்குது. அப்ப கர்த்தர் எப்போதும் மனசாட்சி சுத்தமா வச்சுக்கணும். மனசாட்சியை தாவீது மேல அபாண்டமான பழிகளை சுமத்துனாங்க. ஆனா அதே தாவீது மேல இருந்த பழியை கர்த்தர் நீக்கி ஒரு நாள் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எந்த இடத்துலலாம் அவன் தலை குனிந்தானோ அதே தலையை தாவீதுக்கு கர்த்தர் நிமிர வைத்தார். ஆபிரகாம் தலை ஒரு நாள் குனிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல ஒருவனுக்கு பிள்ளை இல்லை என்றால் யூத சமுதாயத்துல பயங்கரமான சாபக்கேடு. அந்த பெண் தலை நிமிர்ந்து போக மாட்டாள் வெளியே. ஆலயத்துக்கு போகும்போது தலை நிமிர்ந்து கொண்டு போக முடியாது. சக்கரத்திகள் தூஷிப்பார்கள், வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் தூஷிப்பார்கள். ஆபிரகாம் கவனிக்க 99 வயது வரைக்கும் ஆபிரகாம் அடுத்தவங்களை பார்க்கும் போது தலை குனிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன்? ஒரு பிள்ளை இல்லைன்னா அது சாபக்கேடு, ஒரு பிள்ளை இல்லைன்னா அது அவமானம், ஒரு பிள்ளை இல்லைன்னா அவன் எதையுமே தொட முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, நீ பிள்ளைகளை கிட்ட வராத போ என்று தள்ளி வைப்பார்கள். ஆபிரகாம் சாராலும் தலை குனிந்து இருந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட நிந்தையை கர்த்தர் நீக்கி அவனுக்கு பிள்ளையை கொடுத்து அவன் சந்ததியை பெரிதாக்கி வேதம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட தலை குனிந்த ஆபிரகாமை தலை நிமிர வைத்தார். நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கும் தலை நிமிர வைக்க. ஒரு நீங்க உங்களை அநேக தலை குனி வச்சிருக்கலாம். நான் தலை நிமிர்ந்து நடந்தேன், ஆனா மற்றவங்க எல்லாம் பேசி என் தலையை குனி வைத்து விட்டார்கள். ஐயோ என்ன செய்வேன் என்று யோசிக்கலாம். குனிந்த தலைகளை நிமிர வைக்கிற கர்த்தர் 18 ஆண்டுகளாய் கூனியை நிமிர வைத்த ஆண்டவர். யோசேப்பு தலை குனிந்தான், அவனை நிமிர வைத்து உயர்த்தின ஆண்டவர். தாவீது தலை குனிந்தான், அவனை நிமிர வைத்து உயர்த்தின ஆண்டவரைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க. தாவீதுக்கு ஒரு ஆண்டவர், உங்களுக்கு ஒரு ஆண்டவரா? சொல்லுங்க. அவருக்கு ஒரு ஆண்டவர், உங்களுக்கு ஒரு ஆண்டவரா? அந்த காலத்து இந்த ஆண்டு வல்லமை வேறங்க, இந்த காலத்துல இருக்கிற ஆண்டு வல்லமை வேறங்க. அப்படியா? இல்ல, அதே ஆண்டவரைத்தான் ஆராதிக்கிறேன். தாவீதுக்கு இருந்ததை காட்டிலும் உங்களுக்கு எனக்கு அதிகம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தாவீதுக்கே இப்படி தலை நிமிர்த்துவாரானால் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்கள் தலைகளை எங்க தலையை ஆண்டு உயர்த்தாமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நம்ம தலை நிமிருங்க ஒரு நாளைக்கு. என் சத்துக்களுக்கு மத்தியில, என்னை தப்பா நினைக்கிற மக்கள் மத்தியில, என் அற்பமா நினைக்கிற மக்கள் மத்தியில, இவனா இவளா என்று கேள்வி எழுப்புகிற மக்கள் மத்தியில என் தலையை நிமிர வைத்து என்னை உயர்த்தி அழக பார்க்கிற ஆண்டவரை நான் ஆராதித்துக் கொடு. பக்கத்தை பார்த்து ஒரு தலையை நிமிர வைப்பாருன்னு சொல்லுங்க. கம்பீரமா சொல்லுங்க. தலை ஆண்டுதான் பண்ணுவாரு, நிமிர்ந்து நிற்கும், கட்டு அறுப்பாரு, எல்லாத்தையும் கர்த்தர் உடைப்பாரு. கவனிங்க, சாத்தான். அப்ப சாத்தான் தன் வல்லமையை எதற்கு பயன்படுத்துகிறான்? தவறானவைகளுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் கர்த்தரோ தன் வல்லமையை என்ன பண்றாருன்னு சொன்னா பயங்கரமான காரியங்களுக்கு பயன்படுத்த. சாத்தான வல்லமை பெரிதா, கர்த்தருடைய வல்லமை பெரிதா? சாத்தான் வச்சிருக்க வல்லமை கடுகு மாதிரி. எது மாதிரி? அந்த கடுகு வல்லமை கூட யாரு கொடுத்தது? நம்மால் கொடுத்திருக்கிறாரு. அந்த கடுகு அளவு வல்லமை வச்சு கொடுத்த பெரிய ஆளா விளங்க பண்ணுவானால் ஆண்டவர்கிட்ட பாத்தீங்களா பயங்கரமான டுனாமிக்ஸ் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது கிரேக்க பதத்துல. டுனாமிக்ஸ் வெடித்து சிதறக்கூடியது. டுனாமிக்ஸ் எல்லாம் சொல்லுங்க. டுனாமிக்ஸ் கிரேக்க வார்த்தை. டுனாமிக்ஸ் வல்லமைன்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு தூக்கி போட்டா என்ன ஆகும்? வெடிச்சு ஒரு ஏரியாவே சேதப்படுத்தும். அதை காட்டிலும் மேலான வல்லமைக்கு தான் டுனாமிக்ஸ் என்ற பேர் இருக்கிறது. அப்போ கவனிக்கணும், ஆண்டவருடைய வல்லமை எப்பேற்பட்டது. பைபிள் சொல்லுது, அவர் சத்தம் போட்டாலே சத்தத்துல கூட வல்லமை இருக்குதான். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை கூட அதிர பண்ணது. அவர் சத்தம் பெண்மான்களை ஈண்டெடுக்க செய்யும். அவர் சத்தம் பாருங்க கேதுரு மரங்களை முறிக்கும். அப்போ ஒரு சத்தத்துல கூட வல்லமை இருக்கிறது. எதுல வல்லமை இருக்கிறது? அவரு கல்லறைக்கு வெளியே நின்று லாசருவே வெளியே வா என்று சத்தம் போட்டார். எங்க நின்றுகிட்டு? கல்லறைக்கு உள்ள போய் கட்டெல்லாம் கை நாள் அவுத்து பேடு வச்சு அறுத்து எல்லாம் கட்டப்பட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. வெளியே எப்பா சீக்கிரம் வாப்பா. அந்த சத்தம் கேட்டு கட்டி வைத்திருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு வெளியே வந்தான். அப்போ சத்தத்திற்கு கூட சொல்லுங்க, அவர் வார்த்தைக்கு வல்லமை. ஒண்ணு சத்தத்துக்கு வல்லமை இருக்குது, ரெண்டாவது வார்த்தைக்கு வல்லமை இருக்குதான். எதுக்கு?
வேதம் சொல்லுது, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையா என்னிடம் திரும்பாமல் என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி அப்படியே திரும்பும். விஞ்ஞானிகள்லாம் செயற்கைக்கோள்கள் வானத்துக்கு அனுப்புறாங்க, எல்லாம் பார்த்து இருக்கிறோம். எதுக்காக அனுப்புறாங்க? ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு. எந்த கண்டுபிடிப்போடு அனுப்பினார்களோ இந்த கண்டுபிடிப்பை அந்த விண்வெளியிலே அது நிறைவேற்றி விட்டு திரும்புகிறது. அப்போ ஒரு சாதாரண ஒரு விஞ்ஞானி, நாசிலே சுவாசம் உள்ளவர்கள், அறிவிலே குறைந்தவர்கள், அவர்கள் ஒரு காரியமாய் அனுப்பும் போதே அது அனுப்பின காரியத்தை செய்து முடித்துவிட்டு கம்பீரமாய் திரும்பி வருமானால், ராஜாதி ராஜா, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானியுடைய ஞானத்தை சொத்திருக்கிற பிடிக்கிற கர்த்தர், சூரியனுக்கு கூடாரங்களை ஸ்தாபித்தவர், தன் கைப்பிடியினாலே மண்ணை எல்லாம் அளந்து போட்டு விடுகிறவர், அப்பேற்பட்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பமா? இப்ப பதில் சொல்ல, நீங்க லைட்டா தலையாடுறீங்க. என்ன ஆக்க ஒரு வல்லமை? அப்படி வார்த்தைக்கு, இந்த வார்த்தை தான் உலகங்களை உண்டாக்கி, ஒரே ஒரு வார்த்தை, வானங்கள் உண்டாக கடவுது. அந்த ஒரு வார்த்தைக்கு வானங்கள் உண்டாகிவிட்டது, சூரியனும் சந்திரனும் உண்டாகிவிட்டது. அப்ப வார்த்தைக்கு உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அடுத்தது அவர் கரத்திற்கு வல்லமை இருக்கிறது. எதுக்கு வல்லமை? வேதம் சொல்றார், பலத்த கரத்தை நேரினார் நான் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சத்தத்திற்கு வல்லமை உண்டு, அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவர் கரத்திற்கு வல்லமை உண்டு, எல்லாவற்றுக்கும் அவர் அப்ப அவர் தனது வல்லமையை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளாமல் அந்த வல்லமையை எப்படி லூசிபருக்கு ஆரம்பத்தில் கொடுத்தாரோ அதை காட்டிலும் நமக்கு மேலாக கொடுக்கிறார். அவருக்கு மட்டும்தான் வல்லமை இல்லை, அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை அப்படியே எடுத்து தான் சொல்லி கொடுக்கிறார். உங்க பிள்ளைங்க காசு வேணும்னு சொன்னா அந்த காசு யாரு கொடுக்கணும்? அப்பா அம்மாவுக்கு தான் காசு. தொழிலாளிக்கு பணம் வேணும்னு சொன்னா அந்த தொழிலாளிக்கு சம்பளம் யாரு கொடுக்கணும்? எஜமானு கொடுக்கணும். அதே மாதிரி வல்லமை வேண்டுமானால் அந்த வல்லமை யாரு கொடுக்கணும்? வல்லமை உடையவர், அவர் வல்லமை உள்ள தேவன் வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர்கிட்ட மட்டும்தான், அவர் தான் வல்லமைக்கு பேர் போனவர். வேறு யாரும் இந்த உலகத்துல வல்லமைக்கு பேர் போனவர் அல்ல. அப்ப அவர் என்ன பண்ணா, அவர் தமது வல்லமையை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளாமல், அவர் பேரை யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ, இயேசுன்ற பேரை யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ, இயேசு என்ற பேரை யாரெல்லாம் தெய்வமா ஏத்துக்கிறாங்களோ, இயேசு என்ற பேருக்காக யாரெல்லாம் வைராக்கியமாக நிற்கிறார்களோ, அப்படிப்பட்ட உச்சரிக்கிற தமது மக்களுக்கு தம் வல்லமையை பகிர்ந்து கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லி வரங்களை ஆண்டவர் சபைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப வல்லமை எங்க இருக்குது? என்கிட்ட இருக்குது. அதை சபைகளுக்கு கட்டுப்படுத்தினார். அதான் எபேசியர்ல பாத்தீங்கன்னா 1 சொல்லப்படுவோம், அவர் மரித்து உன்னதங்களில் உயிரோடு இருந்து எல்லாவற்றையும் சபைகளுக்கு கீழ்ப்படுத்தினார். பாதங்களுக்கு, நாம தான் பாதம், சபை இயேசுவின் பாதத்திற்கு அடையாளம். அப்போ தம்மிடத்தில் இருந்த வல்லமையை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, தமது சபைக்கு அதை உட்படுத்தி விட்டார். சரி, அந்த வல்லமை எப்படியெல்லாம் எனக்குள்ளே ஆண்டு கொண்டு வருகிறார்? வார்த்தையின் வழியாக. ஏன்னா வார்த்தை வல்லமை, பைபிளுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்குது. அப்போ இந்த வார்த்தை வல்லமையா இருக்கிறதுனால இந்த வார்த்தையின் வழியாகத்தான் வல்லமையை எனக்குள்ளே கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கணும், எதுக்குள்ள கொண்டு வர்றாரு வல்லமை? இப்ப லைட் எல்லாம் டியூப் லைட் எல்லாம் போட்டேன், ஆனா இதுக்குள்ள வெளிச்சம் போன, மின்சார சக்தி போன சொன்னா எங்க இருந்து கனெக்ஷன் வரணும்? சுவிட்ச் போர்ட்ல இருந்து வரணும். சரிங்களா? அப்ப எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா வல்லமை எனக்குள் எந்த வழியாக வருகிறதுன்னு சொன்னா வார்த்தையின் வழியாக. வார்த்தையை கேட்டுட்டு போறதுக்கு வல்லமை வராது. ஆனா வார்த்தையை கேட்டுட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படியா பாருங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வல்லமை கூடிக்கொண்டே இருக்கிறது நமக்குள்ள. சொல்ற புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை ஒருத்தன் காதலை கேட்டு இதயத்தில் உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படிய அந்த வார்த்தையை விசுவாசிக்க அந்த வார்த்தையே வல்லமையாய் நமக்குள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு கோதுமை மணியை பாருங்க, நிலத்துல கொண்டு போகும்போது அது வெறும் கோதுமை மணி. ஆனா அந்த கோதுமை மணி சத்த பின்பு எப்படி ஏற்படுத்தது? அப்படியே மேனி ஒரு கிளையை விட்டு அது நான் போடுறது ஒரு கோதுமை தான் போட்டேன், ஆனா அது எழும்பும் போது அநேக கதிர்களுக்கு. அதே போலதான் அது எனக்குள்ள போகும்போது வார்த்தையாய் போகிறது, ஆனால் அது எனக்குள் வளரும் போது வல்லமையாய் வெடித்து அது சிதறி கொண்டிருக்கிறது. அப்போ வார்த்தை எப்படி நமக்குள் மாறுகிறது? வல்லமையாய் நமக்குள் மாறுகிறது. அப்போ வார்த்தை உங்களுக்குள் இருந்தா என்ன இருக்குன்னு அர்த்தம்? வார்த்தை இல்லைன்னா வல்லமை இல்லை. வார்த்தை தான் வல்லமை, வேற எதுவுமே வல்ல கிடையாது. நிறைய பேர் கோலை மந்திரிச்சு கொடுக்குறாங்க கிறிஸ்தவத்துல கூட. நிறைய இடத்துல டிவியில விளம்பரப்படுத்துறாங்க, கோலிலே மந்திரித்து கொடுத்த கோல் இருக்கு. கோல்ல வல்லமை கிடையாது, கோல்ல வல்லமை கிடையாது, வேற எதுவுமே வல்லமை கிடையாது. வார்த்தையில மட்டும். அதனால சொல்றேன், எதையுமே நீங்க பெருசா பார்க்காதீங்க, வார்த்தைகளை பெருசா பாருங்க.
வார்த்தையில சிலுவையில வல்லமை கிடையாது. அந்த சிலுவையிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. சிலையில வல்லமை கிடையாது. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சிலையிலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து வெளிப்பட்டாரே ஒரு நாள், அதற்குள்ளதான் வல்லமை இருக்கிறது. அப்போ வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. அப்ப அந்த வல்லமை எப்படி கொடுக்கிறார்? வார்த்தை வழியாக கொடுக்கிறார். அப்ப வார்த்தை ஏத்துக்கிட்டா அவன் வல்லமையாய் மாறான்னு அர்த்தம். ஒருத்தர் வார்த்தை ஏத்துக்கலாம். அப்ப சபையில ஒருத்தர் வல்லமையா எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கும் ஒருத்தர் வல்லமையா பிரகாசிக்கணும் போறது என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஒருத்தர் வல்லமையா மாறல? வார்த்தையை புறக்கணிக்கிற வல்லமையா மாற முடியாது. ஆனா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் வல்லமையாய் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் அவனை கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது, நம்ம எப்படி கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவின் வழியாக. எது வழியாக? ஆமா, பரிசுத்தாவின் வழியாக அந்த வல்லமை முழுவதுமாய் நம்மை கடந்து வருகிறது. இந்த வல்லமை கொண்டுதான் வல்லமையான பாவங்களை நம்மால் ஜெயிக்க முடிகிறது. ஏன்னா பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுது, வாலிபர்களே நீங்கள் பலவான்களானபடினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். வேத வசனம் நிலைத்திருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப பாவம் வல்லமையானது. அப்ப இந்த பாவத்தை யாரால் ஜெயிக்க முடியும்? கடவுளுடைய வல்லமையை யார் தனக்குள் தரித்து கொண்டிருக்கிறானோ அந்த மனிதன் தான் பாவத்தின் வலுவை, பாவத்தின் பாரத்தை, பாவத்தின் வலிமையை அவனால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ இன்னைக்கு சமுதாயத்திற்கு வாலிப பிள்ளைகளால் ஏன் பாவத்தை ஜெயிக்க முடியல? வல்லமை இல்லை. என் பிள்ளை குடிக்கிறான், என் பிள்ளை கஞ்சா அடிக்கிறான், என் புருஷன் தப்பு பண்றான், ஏன் விட முடியல? வல்லமை இல்லை. அந்த வல்லமை எங்க கிடைக்கும்? ஏன் பாவத்தை விட முடியல? ஏன் பாவ பாரம் அப்படியே கம்மு மாதிரி புடிச்சு வச்சிருக்குது? என்ன காரணம்? அது ஜெயிக்கத்தக்க வல்லமை இல்லை. என்னோட சாத்தான் அந்த வல்லமையினாலே கட்டி வைத்திருக்கிறான். அவன் கட்டி வச்சு கட்டினால மீண்டு வர முடியாது. அவனை விட பலசாலி போய் அந்த கட்டி அவுத்தாதான் அந்த பாவத்தின் பலு ஒரு மண்ணை விட்டு நீங்கி போகும். அப்ப உலகத்தில் நிறைய வாலிப பிள்ளைங்க அடிமைப்பட்டிருக்க காரணம் என்ன? சாத்தான் தன் வல்லமையினால் அவங்களை மீண்டு வராதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறான். அப்ப எப்பதாங்க மீண்டு வர முடியும்? எப்பதான் மீண்டு வர முடியும்? ஆமா, இவனை காட்டிலும் கிறிஸ்து என்ற வல்லமைகளுடைய கரம் அங்கே தொடும்போதுதான் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆனால் சொல்றேன், கண்ட இடத்துல போய் நம்ம அழுவதை காட்டிடும். இயேசுவிடத்துல அழுது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை கட்டப்பட்ட மக்கள் மேல் புறப்பட்டு போகும். அது 12 வருஷமா இருக்கலாம், 18 வருஷமா இருக்கலாம், 38 வருஷமா இருக்கலாம். எதுவானாலும் அந்த எல்லா வல்லமைகளை தகர்த்தெறிந்து அவனை விடுதலையாக்கப்பட்ட மனிதனாய், நப்தலி என்றால் விடுதலையாக்கப்பட்ட மனிதன், நப்தலியை போல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரால் மாற்றக்கூடும். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க வல்லமையை கொண்டுதான் பாவங்களை தகர்க்க முடியும், பாவங்களை மேற்கொள்ள என்ன பண்ண முடியும்? அதனால பாவத்தின் பலு, தாவீது சொல்ற, ஆண்டவரே பாவம் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, பாவ பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய காரணம், அப்ப பாவம் ஒரு மனிதனுக்கு பாரத்தையும் பலுவையும் உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதை ஜெயிக்க யாரால் தான் முடியும்? உலகத்தில் இருக்கிற எல்லா பாரத்திலும் எந்த பாரம் ரொம்ப கடுமையானது சொல்லுங்க? பாவ பாரம். பாவம் எல்லா பலுவை காட்டிலும் மேலான பலு. அப்ப அந்த பலுவை தகர்க்க எது வேண்டும்? வல்லமை வேண்டும். அந்த வல்லமை இருந்தால் என்னால் பாவத்தை விட முடியும். அந்த வல்லமை இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் என்னால செய்ய முடியும். அது இல்லாதனால தான் எனக்கு சமுதாயம் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என் ஜெபத்தை அவர் கேட்காதவர் அல்ல, என் ஜெபத்தை கேட்கிறார். அப்ப என்ன ஏன் இது சொல்றாருன்னா, மற்ற தெய்வங்கள்ல இவர் வித்தியாசமானவர் சொல்றாரு தாவீது. ஜெபத்தை கேட்கிறவர்னா அதாவது அவர் புரிதல், மற்றவங்களை விட நீ டிஃபரெண்டான ஆள் ஆண்டவரை, நீ கேட்கிறவர் ஆண்டவரை, நீ கேட்க கூடாதவர் அல்ல என்று சொல்லி அவர் வல்லமையை புரிந்து வைத்திருக்கிறார். மூன்றாவது தாவீது சொல்றார், பாவத்தின் பாரம் என்னை அழுத்துகிறது என்று சொல்கிறார், அது என்னை மேற்கொள்கிறது என்று சொல்கிறார். ஆனாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், வேதம் சொல், இந்த பாவ பாரத்தில் இயேசு சிலுவையில் என்ன பண்ணாரு? அப்புறம் எப்போதெல்லாம் பாவத்தை மறைக்கிறோமோ அப்போதான் பாவ பலுவை நாம தான் சுமக்கிறோம். அதான் ஆண்டு சொல்ல, தன் பாவத்தை மறைக்கிறவன். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கப்படும். பாவத்தை நீ அறிக்கை சொன்ன நீயே உன் பாவ பலுவை சுமக்கிறன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் பாவத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. செய்தியுடைய தலைப்பு என்ன? எந்த விஷயத்தை பார்த்தோம் இன்னைக்கு? சங்கீதம் 65 3 காரியங்களை பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? வாக்குறுதி. தாவீது என்ன சொல்ல வராரு? வாக்குறுதி குறித்து தாவீது என்ன சொல்றாரு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு தாவீது வாக்குறுதி குறித்து? நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்ல. அப்ப அவர் நமக்கு நிறைவேற்றுவது உண்மைதான்.
ஆனால் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுகிறேனா என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு நீங்க வாக்குறுதி கொடுத்து சில காரியங்களை நிறைவேற்றாவிட்டால் அதை அப்படி நிறைவேற்றும் போதுதான் நீங்கள் உண்மை உள்ளவர்கள், நீங்கள் நேர்மையானவர்கள், நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள். உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவை அது புதுப்பிக்கிறது. நீங்கள் அதை நிறைவேற்றாவிட்டால் உங்களுக்கும் கடவுளுக்கு சரியான உறவிலே நீங்கள் இல்லை என்பதை அது. இரண்டாவது எதை பார்த்தோம்? ஜெபத்தை கேட்கிறார். தாவீதுடைய அறிவு எப்படி இருந்தது? மற்ற எல்லாத்தை விட இவர் ஜெபத்தை கேட்கிறவர், என் மேல கவனமா இருக்கிறவர், நான் பேசுற சத்தத்தை கவனமா கேட்கக்கூடியவர் என்ற அந்த அறிவு இருந்தது. மூன்றாவது என்ன சொல்றார் தாவீது? பாவ பாரம் எப்படிப்பட்டதா? எல்லா பாரத்தும், உலகத்தில் இருக்கிற எந்த பாரமானாலும் பாவத்தின் பாரம் அது மகா பலுவானது. அந்த மகா பலுவை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்ருவானன் பாவம் செய்ய செய்ய ஒருத்தன் எதை தூக்கி சுமக்கிறான்? பலுவின் அளவை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். ரெண்டு விதமான வல்லமை பார்த்தோம். என்னென்ன வல்லமை? சத்துத்தன் வல்லமை எதுக்கு பயன்படுத்துறான்? அழிக்க, கொல்ல, ஒருத்தனை கெடுக்க, ஒருத்தனை நாசமாக்க. அவனுக்கு வல்லமை கொடுத்தது யாரு? அப்ப வல்லமை யார்கிட்ட மட்டும்தான் உண்டு. அப்ப இவனுக்கு எப்படி வல்லமை வந்துச்சு? நல்லவனா இருக்க. அவன்கிட்ட இருக்கிற வல்லமை எவ்வளவு பெரியது? கடுகை விட சிறியது. அப்ப இதுக்கே இந்த ஆட்டம் சொன்னா எவ்வளவு வல்லமை இருக்கிற அவருக்குள்ள நம்ம என்னமா ஆரம்பம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கம்பீரமா யோசிச்சு பாருங்க. அவர் நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள அந்த வல்லமை இப்ப எங்க இருக்குது? எப்படியெல்லாம் எனக்குள்ள பாய்ந்து வருது? அது வார்த்தை வழியாக வரும். அப்ப வார்த்தை கேட்க நான் வல்லமையா மாறுறேன். ஒருத்த சபைக்கு வரனா அவன் நாளுக்கு நாள் பலவீனனாய் மாறுகிறான். சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்க ஒருத்த சபைக்கு போறதுனால மாற முடியாது. சபையில போய் கட்டுக்கதையை கேட்டு வரால நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க என்ன கிடைக்கும்? வெறும் சாட்சிகளை மட்டுமே கேட்டு வர ஆளுக்கு அங்க என்ன வல்லமை கிடைக்கும்? வார்த்தையை கேட்கறது தான் விசுவாசி வல்லமைகளாய் மாறும். வார்த்தைக்கு முக்கியத்துவம். இரண்டாவது எப்படி வருது வல்லமை? பரிசுத்த ஆவியானவர் வழியாக. ஆனா தான் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இது வந்த போதுதான் இன்னைக்கு நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியும். அதான் பவுல் சொல்ற, எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிறைப்படுத்துகிறேன். ஏன்னா அந்த வல்லமை அவருக்கு இருக்குது. ஒரு காலத்துல பாவத்தை ஜெயிக்க உங்களால என்னால முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு பாவத்தின் எல்லையில நின்று பாவத்தோடு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு பலனை கிடைச்சது. ரத்தம் சிந்தி ஜெயிக்க எப்படி எல்லாம் போராடுறேன்னா, ஆனா நான் தான் ஜெயிக்கிறேன். தவறான சிந்தனைகள் என்னை பாவத்துக்கு தள்ளுகிறது, ஆனா நான் தான் கடைசியில் ஜெயிக்கிறேன். ஏன்? ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை என்னில் இருக்கிறது. எப்படி? வார்த்தையின் வழியாக வந்தது, ஆவின் வழியாக வந்தது. அப்போ வார்த்தையை கேட்காதவங்களுக்கு, தேவாவியை பெறாதவங்களுக்கு, இயேசுவிடத்தில் வராதவங்களுக்கு பாவத்தை ஜெயிக்க சக்தி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எனக்கும் எதிரே பாவத்தை ஜெயிக்க முடியுது. ஜெயிக்கிறோமா? கோபத்தை ஜெயிக்கிறோம். கொண்டே போட்டுருக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளை. ஆனா ஏன் கொண்டு போடாம இருக்கிறோம்? பாவத்தை ஜெயிக்கிறோம். பின்னாடி இருக்க வீட்டால சத்துருவை நம்ம கொண்டே போட்டிருக்கணும், ஆனா அடக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? வீரம் இல்லையா, ரோசம் இல்லையா, சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, எல்லாம் இருக்குது. பாவத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பலன் இருக்குது, பொறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதே நான் செஞ்சு அவனால பொறுக்க முடியாது. ஒருத்தர் சகிக்கிறது அவன் வல்லமை, அவன் எந்த அளவுக்கு பலப்பட்டான் என்பதை காண்பிக்கிறது. சொல்ல புரியுதா? பாவத்தை சகிச்சு அதே எல்லையில ஒருத்தன் மாறான்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு பலப்பட்டு இருக்கிறான், எந்த அளவுக்கு வல்லமை தரித்து இருக்கிறான் என்பதை காண்பிக்கிறது. இந்த அளவுக்கு உங்களை கர்த்தர் வளர்த்து இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இல்லை. எல்லாம் முழங்கால் பண்ணலாம், ஜெபிக்கிறோம். இல்ல கண்களை மூடி. ஹல்லேலூயா. 3 காரியம். 1 வாக்குறுதி, 2வது ஜெபம், 3வது பாவபாரம். இந்த எத்தனையோ வசனங்கள் இதுல இருக்குது. ஆனா 3 எவ்வளவு ஆழங்கள் அடங்கியிருக்கு யோசித்து பாருங்க. எல்லா கண்களை மூடலாம். வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. சற்று நாம் யோசிக்க வேண்டும். நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவது எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற நல்ல உறவை காட்டுகிறது. அப்படின்னா தாவீது அதை சொல்றாருன்னா, ஏன் அதை சொல்றாருன்னா, எனக்கும் ஆண்டவருக்கு நல்ல உறவு இருக்குதுன்னு சொல்றாரு. நான் ஆண்டவருக்கு முன்பாக ஏமாத்தல, நான் நேர்மையா நடந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது உன் நேர்மையை காட்டுகிறது. உண்மை உள்ள மனிதனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நேர்மையானவர்களை சமாதானத்திற்குள் பிரவேசிக்க செய்வார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனமாயிருங்கள். கவனமாயிருங்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். நீ தனிமையில் அழுதது, கண்ணீர் சிந்தி அழுதது, நீ கதறினது எல்லாவற்றை அவர் கேட்டு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது.
நான் ஆராதிக்கிற கடவுள் ஜீவனோடு இருக்கிறான்னு சொல்லி தாவீது சொல்றார். அவர் கேட்கிறார், அவருக்கு செவிகள் இருக்கிறது, அவருக்கு உணர்வுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உன் ஜபத்தை கேட்டு இருக்கிறார் ஆத்துமா. ஒரு இன்றைக்கு அது கிடைக்காதது போல இருக்கலாம், ஆனா சீக்கிரத்தில் உன் ஜபத்திற்கு பதில் வரும். சீக்கிரத்தில் உன் விண்ணப்பங்கள் கேட்கப்படும். சீக்கிரத்தில் உன் மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கும். ஜபம் வானங்களை அசைக்க வல்லது. எலியாவின் ஜபம் வானங்களுக்குள்ளே அசைவை உண்டாக்கினது. நம்முடைய ஜபம் அப்படித்தான். ஜபத்தை யாரும் அற்பமா எண்ணக்கூடாது. ஜபத்தை யாரும் சந்தேகப்படக்கூடாது. ஜபம் சிந்தனை மண்டலங்களுக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கும். சிந்தனையை மாத்தி யாராலுமே முடியாது, ஆனா நம்ம ஜபம் ஜெபித்தா சிந்தனைகள் மாறும். யாக்கோபு ஜெபித்த போது ஏசாவின் சிந்தனைகள் மாறினது. கொல்லணும் இரவெல்லாம் திட்டம் போட்டவன், ஆனா மறுநாள் காலையில் கட்டி போச்சுக்கு நான் வந்து அவனுக்கு தெரியல, என்னடா இது, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு வந்தேன், ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, ஏன் இப்படி மாறினேன்? இந்த ரகசியம் ஏசாவுக்கு தெரியாது, யாக்கோபுக்கு தான் தெரியும். நீங்கள் கூட இது மாதிரி ரகசியங்களை அறிவதில் தேர்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது என்னுடைய சிந்தனைக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. என் எண்ணங்கள் வேறு விதமாய் ஆவிக்குரியதாய் மாறுகிறது. மற்றவங்களுக்குள்ளே அது மாற்றத்தை கொடுக்கிறது. அதனால ஜபத்தை சந்தேகப்படாதீங்க. நீ ஜபிக்கிற ஜபம் பதில் வரலன்னு சொல்லி அதை தரக்குறைவா எடை போடாதே. அது மகா பலம் உள்ளது. எப்படி வானங்களை கிழித்துக் கொண்டு விண்வெளிக்கு ராக்கெட் பறக்கிறதோ அதை விட பவர்ஃபுல்லானது உன் ஜபம். எலியா இங்கு ஜெபிச்சா வானங்களுக்குள்ள இருக்கிற வானாதி வானங்களுக்கு பதில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பாவ பலுவை நான் சுமக்கவில்லை, என் இயேசு அந்த பலுவை சுமந்து கொண்டார். என் பலுவை என் பாவத்தை மட்டும் அவர் மன்னிக்கவில்லை, என் பலுவையும் அவர் இறக்கி வைத்து விட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே உனக்கு அனந்த இயேசு வருத்தப்பட்டு பால சுமக்கிறவனே வாடா, எவருக்கால நானே சுமந்து வச்சுக்கிட்டு இருப்பேன், நான் உனக்கு ஓய்வு தரவா, உன் பாரத்தை இறக்கி வைக்கிறவா என்று சொல்லி ஆண்டவர் அவன் பாரத்தை நீக்கினார். எல்லா கண்களையும் நல்லாம ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள் தந்ததற்காக நன்றி. வார்த்தை வர வர நான் வல்லமைக்கு மேல் வல்லமை உள்ளனாய் மாறுகிறேன். அதனால வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையில வளருங்க, வார்த்தையில பலப்படுங்க. வேற எதையுமே ஏத்துக்காதீங்க. பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான வெளிப்பாடுகள், நிறைய பேர் கனவுகளையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நான் சொல்ற கனவுகளை கொண்டு உன் அஸ்திபாரத்தை கட்டாதே, அது இடிஞ்சு விழுந்துடும். வார்த்தையினால் அஸ்திபாரத்தை கட்டு, நீ நிலைத்திருப்பாய். சாத்தானுடைய வல்லமைகளை கூட மேற்கொள்ள வல்லமை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாத்தான் எதையெல்லாம் வல்லமையினால கட்டி வைக்கிறானோ அந்த கட்டுகளெல்லாம் அறுத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எனக்குள்ளே வல்லமை இருக்கிறது. பிலிப்பு போறார் சமாரியாவுக்கு, அநேகர் திமிர்வாதத்தினால சப்பானிகளாக கட்டி வைத்திருந்தார். அவர் போய் கையில வச்சு ஜெபிக்கிற பிரசங்கம் பண்ணிட்டார், அவ்வளவுதான். எல்லாருடைய கட்டுகள் அழுக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன் உதடுகளின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது அப்படி பார், அந்த விசுவாசத்துல பார். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடலாமா? ஜெபிக்கலாமா? யாராச்சும் சத்தத்தை உயர்த்தி 2 பேர் கருத்தா ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க பாருங்க.